வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பண்ணையில் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையே வந்து தீவனம் வந்து வேஸ்ட் ஆகிறதாங்க. இது மாதிரிலாம் வந்துட்டு ஓட்டில் போடுறது, கிடைச்ச பொருளெல்லாம் வந்துட்டு தீவனம் போடுறதுங்க. பாருங்கள் எவ்வளோ கொட்டி கிடக்குதுன்ட்டு. சாக்கு பையில் போடுறதுங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. பாருங்கள் எவ்வளோ தீவனம் வந்துட்டு வேஸ்ட் ஆகுதுன்ட்டு. அது மண்ணில் போட்டால் மறுபடியும் வந்துட்டு தீவனமே சாப்பிட மாட்டேங்குதுங்க. அதுக்கு தான் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பைப்பில் வந்துட்டு தீவனம் போடுற மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்காங்க, வேஸ்ட் ஆகாத மாதிரி. பாருங்கள் ஃபுல்லாக எல்லா பக்கம் கொட்டி கிடக்குது தீவனம். கீழே இருக்க தீவனத்தை சாப்பிடவே மாட்டேங்குதுங்க. இது வந்து 4 வாட்டர் லைன் பைப்புங்க. வேஸ்ட் பைப்லாம் இருந்துச்சு வீட்டில், அதனால் வந்துட்டு அதையே வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மேலே டாப்பில் மட்டும் கட் பண்ணிட்டேங்க. அப்புறம் கீழே வந்துட்டு பைப்பை வந்துட்டு ஆடாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு லீப்பர் வச்சு 3 ஸ்க்ரூ வச்சு அடிச்சிட்டோம்னா வந்துட்டு ரைட் லெஃப்ட் ஆடாதுங்க. அது மாதிரி பண்ணியிருக்கேங்க. அதான் ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்குங்க. நடுவில் ஒரு ஸ்க்ரூ, அப்புறம் ரைட் சைடு ஒரு ஸ்க்ரூ, லெஃப்ட் சைடு ஒரு ஸ்க்ரூ. ரைட் லெஃப்ட் வந்து ஆடாதுங்க. வெயிலில் போட்டாலும் ஒன்றும் ஆகாதுங்க. வெயில் மழை இத்து போகிற ப்ராப்ளம் எதுவுமே இருக்காதுங்க. லீப்பரும் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கரையான் பிடிக்காதுங்க. அதனால் லீப்பர் போட்டிருக்கோம். தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி பண்ணலைங்க. ஓட்டை போட்டதுனால வெறும் ஃபீட் போடுறதுக்கு தாங்க பண்ணியிருக்கோம். ஃபீட் மட்டும் போடுற மாதிரி 2 சைடு வந்துட்டு டம்மி போட்டிருக்கோங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடில் வந்து டம்மி போட்டிருக்கோம். அது மாதிரி ஒரு 5 செட்டப் பண்ணியிருந்தேங்க. பேக் சைடு வந்து ஒரு சின்னதாக ஒரு பைப்பு பிட்டு கொடுத்து அடிச்சுப்பேங்க, ஆடாமல் இருக்கிறதுக்கோசரம். தீவனம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. இதெல்லாம் ஃபீட் கொட்டி வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஃபீட் கொட்டி பார்த்தேங்க கோழிலாம் எப்படி சாப்பிடுதுன்ட்டு. எல்லாமே வந்து சூப்பராக சாப்பிடுங்க. ஒரு தீனி வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு வெளியே ஏறிலைங்க. நீட்டாக எல்லாமே கொத்தி சாப்பிட்ருக்கேங்க. அதான் அந்த செட்டப்பை பார்க்குறேங்க. பெருசாக ஒன்றும் செலவாகாதுங்க. இருக்க பழைய பைப்லேயே வச்சு எல்லாமே பண்ணியாச்சுங்க. டம்மி வாங்குகிற செலவு மட்டும்தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பைப் செலவு அவ்வளோதான். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக வந்துட்டு ஃபீட்டர் செஞ்சுக்கலாங்க. இது வந்துட்டு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேங்க. இது மாதிரி வந்துட்டு ஒரு கூடையில் வந்துட்டு கீழே கம்பி வச்சு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் ஃபீடும் போட்டு பார்த்தேங்க, எதுவும் வந்துட்டு வேஸ்ட் ஆகலை. இப்போ தீவனம் வைக்கிற வேலைக்கு வந்துட்டு வேஸ்ட் ஆகாமல் போட்டால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம பண்ணையவே நடத்த முடியுங்க. இதுதான் வந்து இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சுங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பெஸ்ட்டான ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், அதையும் பண்ணிடலாம். உங்களோட பண்ணையெல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணுறேங்க, அப்புறம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. பாருங்கள், இது 2 செக்யூரிட்டி 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா வந்துட்டு நல்லா குழுக்கணும்னு தூங்கிட்டு இருக்காங்க. கோழியெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க. கோழிகள் எப்பயும் வந்துட்டு அவுத்து விட்ருவாங்க. கோழி கூடையாக தான் இருக்கும். கோழி கூடையாக தான் படுத்துவோங்க. அது சின்ன வயசுலேருந்து வளர்கிறதுனால அப்படியே பண்ணையிலே தான் இருக்குங்க. கோழி எங்கே இருக்கோ அது பக்கத்துலேயே தான் இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.